வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். எமக்கு எந்தவித பாதிப்புகள் வந்தாலும் நாம் எந்த ஒரு கட்டத்திலும் இனவாதத்தை முன்னெடுக்கப் போவதில்லை. பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவிப்பு. மக்களின் நலனுக்கான ஆட்சியினை எவ்வாறு முன்னெடுக்க வேண்டும் என்பது தொடர்பில் அரசாங்கத்திற்கு தெளிவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல் ஊடாக இலங்கையின் அரசியல் முறைமை முழுமையாக மாற்றமடைந்துள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டு. ராணுவ படையின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் படை அதிகாரிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை. ராணுவ தளபதி எச்சரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். எமது அரசாங்கத்தின் காலத்தில் ஒரு காலமும் இனவாதத்தை கையில் எடுக்கப் போவதில்லை என பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்தார். மட்டக்களப்பு தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டிருந்த போது அவர் இவ்வாறான கருத்தொன்றை முன்வைத்துள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த பிரதியமைச்சர், கடந்த ஆட்சியாளர்கள் தங்களின் தோல்வியின் விளிம்பில் இனவாதம் என்ற விடயத்தை முன்னெடுத்து வந்திருந்தாலும் எமக்கு எந்தவித பாதிப்புகள் வந்தாலும் நாம் எந்த ஒரு கட்டத்திலும் அதனை முன்னெடுக்கப் போவதில்லை. தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தில் அரசியல் நெருக்கடி மாற்றப்பட்டுள்ளது. இருந்தாலும் பொருளாதார மற்றும் சமூக நெருக்கடிகள் காணப்படுகின்றன. இவற்றை நாம் வேகமாக மாற்றியமைப்பதோடு நாட்டை மீள கட்டியெழுப்ப வேண்டிய தேவையும் உள்ளது. அரசியல் முரண்பாடுகளானது தேர்தல் நிறைவடைந்த பின் அவை கைவிடப்பட வேண்டும். அத்துடன் மக்களுக்காக இனமத மொழி வேறுபாடு இன்றி ஒன்றிணைந்து நாம் சரியான திசைக்கு மக்களை வழிநடத்த வேண்டிய இடத்தில் இருக்கின்றோம் என்றார். விவசாயிகள் திருப்தியடையும் வகையில் விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்யும் ஒரு கிலோகிராம் நெல்லுக்கு உத்தரவாத விலைக்கு மேலதிகமாக ₹2 வழங்கப்படும் என பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்தார். இது தொடர்பாக தெரிவித்த அவர், 2023 மற்றும் 2024 ஆண்டு காலப்பகுதிகளில் விவசாயிகளிடமிருந்து அரசாங்கம் 1000 மெட்ரிக் டன்னிற்கும் குறைவான அளவில் நெல்லை கொள்வனவு செய்த நிலையில் பெருமளவான தொகையை அரிசி உற்பத்தியாளர்களை கொள்வனவு செய்துள்ளனர். இதுவே தற்போது சந்தையில் அரிசி தட்டுப்பாடு தீவிரமடைந்ததற்கு பிரதான காரணியாகும். அத்துடன் அரசுக்கு சொந்தமான நெற்களஞ்சிய சாலைகள் முறையாக பயன்படுத்தப்படாமைக்கு கடந்த அரசாங்கங்கள் பொறுப்பு கூற வேண்டும் என்பதோடு பாலடைந்துள்ள அரசு நெற்களஞ்சிய சாலை புனரமைப்பதற்கு உரிய நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் தற்போது பெருமளவிலான நெல் விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்யப்படும். நெல்லுக்கான உத்தரவாத விலையாக ₹150 நிர்ணயிக்குமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் அவர்கள் திருப்தியடையும் வகையில் நெல்லுக்கான உத்தரவாத விலை தீர்மானிக்கப்படும் என்றார். நாட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளுக்கு அமைய ஊழல் நிறைந்த அரசியலை ஒழிக்க பாடுபடுவேன் என ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்தார். களுத்துறை கற்றுக்குந்த பகுதியில் நடைபெற்றிருந்த மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், ஒரு நாட்டை கட்டியெழுப்புவதன் குறிக்கோள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சலுகைகள் வழங்குவது அல்ல. கடந்த காலத்தில் அப்படி செய்யப்படவில்லை. அப்படிப்பட்ட அரசாங்கத்தை எங்களால் மட்டுமே உருவாக்க முடியும். குறிப்பாக கடந்த நவம்பர் 21 அமைச்சரவையில் 21 அமைச்சர்களுடன் பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டோம் என்றார். முன்பு அமைச்சர் பதவிகள் உறவினர்களிடையே பகிர்ந்து கொள்ளப்பட்டன. முன்பு அமைச்சர்களில் ஊழியர்களாக மனைவி, பிரத்யேக செயலாளராகவும் குடும்பத்தினருக்கு பதவிகளும் வழங்கப்பட்டது. இந்த கலாச்சாரத்திற்கு இனி இந்த நாட்டில் இடமும் இல்லை. இந்த கலாச்சாரத்தை நாங்கள் பின்பற்றவும் இல்லை. இன்று எந்த அமைச்சரையும் பின்தொடர்ந்து வாகனங்களோ அல்லது போலீஸ் உத்தியோகத்தர்களோ இல்லை. அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, எதிர்க்கட்சியினருக்கும் கூட இல்லை. ஏனென்றால் போலீஸ் துறைக்கு 21,000 பேர் போதாமல் உள்ளார்கள் என்று தெரிவித்தார். மேலும் ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல் ஊடாக இலங்கையில் அரசியல் முறைமை முழுமையாக மாற்றமடைந்துள்ளதோடு மக்களின் ஆட்சி தோற்றம் பெற்றுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து மக்களை சந்திக்க எதிர்பார்த்திருந்த போதிலும் அடிப்படை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியிருந்ததால் அதற்கு முக்கியத்துவம் வழங்கினேன். சூழ்ச்சிகள் ஏதும் இல்லாமல், ஊடகங்கள் இல்லாமல், அரச பலம் இல்லாமல் இலங்கையில் முதல் முறையாக எமது அரசாங்கம் தோற்றம் பெற்றது. எமது அரசாங்கத்தின் பின்னணியில் மக்களை உள்ளதால் இதன் பெருமையினை என்றும் மக்களுக்கு வழங்குவோம். ஆகவே இந்த நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்திய மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வசிக்கும் பௌத்தாலோக மாவட்டத்தில் உள்ள அரசு இல்லத்தை அரசுடைமையாக்குவதோடு அவருக்கு மாதம் ₹30,000 மாத்திரமே வழங்கப்படும். வேண்டுமாயின் மாத வாடகை செலுத்தி அவர் அங்கு வசிக்கலாம் என்று தெரிவித்த அனுருகுமார், முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அரசு இல்லங்களை வழங்கப் போவதில்லை என்றும் எனக்கு வீடு வேண்டாம் என்பதற்கான கடிதத்தை பதவியில் இருக்கும் போதே வழங்குவேன் என்றும் தெரிவித்திருந்தார். ராணுவத்தின் பெயருக்கு அபகீர்த்தி ஏற்படுத்துவோருக்கு தராதரம் பாராது ராணுவ சட்டங்களின் பிரகாரம் தண்டனை விதிக்கப்படும் என ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
இராணுவ படையின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் படை அதிகாரிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் அவர்கள் உடன் சேவையிலிருந்தும் நீக்கப்படுவர். அனைத்து துறைகளிலும் ஊழல் மோசடிகளை மேற்கொள்வோர் இருக்கக்கூடும். எனினும் அவ்வாறானவர்கள் இராணுவ சேவையில் கடமையாற்றி வந்தால் அவர்களுக்கு எதிராக போலீசார் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றும் இராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். மக்களின் நலனுக்கான ஆட்சி தொடர்பிலோ அதனை எவ்வாறு முன்னெடுக்க வேண்டும் என்பது தொடர்பிலோ தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு போதிய தெளிவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். குருநாகல் கல்கமோ பகுதியில் இடம்பெற்ற சந்திப்பு ஒன்றில் உரையாற்றும் போது இதனை குறிப்பிட்ட அவர் மேலும் தெரிவித்த போது, விவசாயிகளுக்கான 25,000 ரூபாய் உரமானியம் சரியாக வழங்கப்படாத அதே நேரம் இதற்காக ஒதுக்கப்பட்ட பணத்தில் 40% மாத்திரமே பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது நெல்லை விதைக்கும் காலம் என்பதால் உரமானியத்தை உடனடியாக வழங்க வேண்டும். அத்துடன் தேர்தல் காலங்களில் அறிவிக்கப்பட்ட பல விடயங்கள் இன்று சாத்தியமில்லாது போயுள்ளதோடு பேச்சுக்கும் செயலுக்கும் இடையே பாரிய வேறுபாடுகள் காணப்படுவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச விமர்சித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் தேசியத்திற்கு முன்னுரிமை வழங்கி செயற்படாது புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் நிலைப்பாட்டில் உள்ளதென தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவங்ச தெரிவித்தார். தேசிய சுதந்திர முன்னணியின் புதிய தலைமை காரியாலயம் நேற்று பத்ரமுல்லை பகுதியில் திறந்து வைக்கப்பட்டதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் நாட்டின் தேசியம் தொடர்பாக கவனத்திற்குள்ளாத அரசாங்கம் தேசியத்திற்கு முன்னுரிமை வழங்கி செயற்படாது. இலங்கையை மதச்சார்பற்ற நாடாக மாற்றியமைக்கும் வகையில் புதிய அரசியலமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருந்தவர்கள் அரசாங்கத்தின் முன்னிலை பதவிகளில் உள்ளார்கள். அரசாங்கமும் அந்த நிலைப்பாட்டில் தான் உள்ளது என்றார். மாற்றத்திற்காக மக்கள் புதியவர்களை தெரிவு செய்துள்ள போதிலும் அவர்கள் மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் பற்றி எந்த இடத்திலும் பேசுவதில்லை என்பதால் மக்கள் அதன் பிரதிபலனை தற்போது பெற்றுக் கொண்டுள்ளார்கள். அதிகாரத்தில் இருந்த போதும் இல்லாத போதும் மக்களின் பிரச்சனைகளுக்காகவும் உரிமைகளுக்காகவும் நாங்கள் குரல் கொடுப்போம். தேசியத்தை பாதுகாத்தால் மாத்திரமே இலங்கை என்ற அடிப்படையில் முன்னேற்றம் அடைய முடியும். தேசியத்தை பாதுகாப்பதற்காக செயற்பாட்டு ரீதியிலான அரசியலில் ஈடுபடுகின்றோம். கடந்த காலங்களை காட்டிலும் இனி உத்வேகத்துடன் செயற்படுவோம் என்றார். ராஜபக்சக்களை அரசியலில் இருந்து ஒருபோதும் வீழ்த்தவோ அகற்றவோ முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், ராஜபக்சக்களை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நடைபெற்று முடிந்த தேசிய தேர்தல்களில் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார்கள் என்பது உண்மை. ஆனால் அவர்களை அரசியலில் இருந்து ஒருபோதும் வீழ்த்த முடியாது என்பதை தேசிய மக்கள் சக்தியின் கட்சிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் தேசிய மக்கள் சக்தி கட்சியினை சேர்ந்த அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களில் சிலர் அடிப்படை அரசியல் அறிவு தெரியாமல் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து வருகின்றார்கள். அவர்கள் ராஜபக்சக்களின் அரசியல் வரலாற்றை ஒரு தடவை மீட்டு பார்க்க வேண்டும் என்றும் சிறுபிள்ளைத்தனமாக அவர்கள் கருத்து வெளியிடுவது அவர்களின் கட்சிக்கு அவமானம் என்றும் நாமல் ராஜபக்ச விமர்சித்துள்ளார். அரசாங்கம் மக்களின் வாழ்க்கை செலவை குறைக்க நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருந்தாலும் வாழ்க்கை செலவை அதிகரித்ததை தவிர குறைப்பதற்கு எவ்வித நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதம பண்டார தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்த போது மின்கட்டண குறைப்பு தொடர்பான தீர்மானம் சுயாதீன ஆணைக்குழுவான பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தீர்மானம் என்பதோடு அது அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டதல்ல. இந்த நிலையில் மின்சக்தி அமைச்சு மற்றும் நிதி அமைச்சு இதற்கு எதிரான நிலைப்பாட்டில் இருப்பதாகவே தெரிய வருகின்றது. அதன் காரணமாக இந்த தீர்மானம் இன்னமும் நடைமுறைப்படுத்தப்படாமல் உள்ளது. எனினும் தொடர்ச்சியாக இவ்வாறு செயற்படுவதற்கு அரசாங்கத்தை அனுமதிக்கப் போவதில்லை என்றார். 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்தில் 100 நாட்களில் நாம் பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றோம். பொருட்களின் விலைகள் 50% குறைக்கப்பட்டதோடு பாரிய அளவில் மின்கட்டணமும் குறைக்கப்பட்டது. விலை குறைப்புகள் மாத்திரமின்றி அரசு உத்தியோகத்தர்களின் சம்பளம், ஓய்வூதியம் என்பனவும் அதிகரிக்கப்பட்டன என்று கூறினார். இதேவழி உத்தேச தேர்தல்களில் இணைந்து போட்டியிடுவது தொடர்பாக விரைவில் ஐக்கிய தேசிய கட்சியோடு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகும் என்றும் அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.